Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல அரைச்சு விட்ட முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்லனா இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும். செய்யிறது ரொம்ப சுலபம். குறைவான நேரத்திலே வேலை முடிஞ்சிரும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் சீரகம், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 20 போல தோல் உரிச்ச சின்ன வெங்காயம், கடைசியா 1/4 கப் தேங்காய், அதாவது ஒரு 6 பல்லு தேங்காவை சின்ன சின்னதா இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 2 முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. முருங்கைக்காவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிக்கங்க. அப்போதான் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும். இப்போ முருங்கைக்காய் கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு. 2 போல தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் இது கூட நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விழுது, அதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுங்க. அடுத்ததா நான் மிக்சியிலே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். உப்போட அளவுகள் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. முருங்கைக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், சுவையான அரைச்சி விட்ட முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்லாம். முருங்கைக்காவினுடைய சுவை அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த குழம்போடு சேரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.